இந்த வீடியோவில் நம்ம Vivo V15 Proவோட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 முக்கியமான அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த ஃபோனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே. இதில் ஒரு 6.39 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1080x2316 ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சூப்பரான ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. எந்த ஒரு நாச்சோ எந்த ஒரு கேமராவுக்கு பஞ்ச் ஹோலோ எதுவுமே கிடையாது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளே மட்டும்தான். ஸோ இது சூப்பரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். அண்ட் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் டிவைஸாக இருக்க போது நீங்கள் எந்த ஒரு மூவி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு நாச் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு தெரிய போகிறதெல்லாம் அந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குற படம் மட்டும்தான். அண்ட் கேமர்ஸுக்கும் இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே உண்மையிலேயே ஒரு குறிப்பிட வேண்டிய ஃபீச்சர் தான். இந்த ஃபோனில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கேமரா செட்டப். ஸோ இந்த ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் சோனி IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் f1.8 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30,000க்கு உள்ளால் இருக்கிற ஃபோன்ஸில் இது வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸில் தான் இந்த டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஒன்று இந்த Vivo V15 Pro, இன்னொன்று Poco F1. அண்ட் இந்த ட்ரிபிள் கேமராவில் இன்னொரு கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொரு 5 மெகாபிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார். இந்த டெப்த் சென்சாரை f2.4 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஃபோனோட கேமரா ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கணும்னா அதுக்கு நல்ல கேமரா இருந்தால் மட்டும் போதாது, நல்ல கேமரா ஆப்பும் வேணும். ஸோ விவோட கேமரா ஆப் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதே இதில் கேமரா 2 API எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கேமராவை இன்ஸ்டால் பண்ணால் இன்னும் சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கூகுள் கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த 48 மெகாபிக்சல் கேமரா சென்சாரை உங்களால் 48 மெகாபிக்சலாகவே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் Pixel 3ல் 12 மெகாபிக்சல் கேமரா சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா கூகுளோட கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கு லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த Vivo V15 Proவோட கேமரா பற்றி சொல்லணும்னா சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போதைக்கு காம்படிஷனே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் Honor View 20 எடுத்தால் கூட 38,000 ருபீஸ் வந்துடும். அதுலேயும் இதே சோனி IMX586 48 மெகாபிக்சல் கேமரா சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு சூப்பரான கேமரா ஃபோன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் ஒரு Qualcomm Snapdragon 675 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த Qualcomm Snapdragon 675 பார்த்தீங்கன்னா 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கோர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா Snapdragon 710 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த Qualcomm Snapdragon 675 கூட இவங்க கொடுத்துருக்கிற Adreno GPU சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேமர்ஸ்க்கு ஏற்ற ஃபோனாக மாற்றுது. நம்ம பார்க்க போகிற நாலாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபோனில் 5th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான். நம்ம ஏற்கனவே 1+60 பார்த்த மாதிரி ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இது 1+60 விட இந்த 5th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் உண்மையிலேயே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தான் ஃபோனுக்கு ரியல் சைட் மவுண்ட் பண்ணியிருக்கிற ஃபிசிக்கல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஃபியூச்சரில் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் எல்லா ஃபோன்ஸ்க்கும் வரப்போகுது. ஸோ இந்த ஃபோனில் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறதையும் ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துக்க முடியும். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபீச்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த ஃபோனில் எந்த ஒரு நாச்சும் கிடையாது, எந்த ஒரு பஞ்ச் ஹோலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ கேமரா எங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு மோட்டரைஸ்ட் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரிப்பட்ட கேமராவை Vivo Nextல பார்த்தோம். ஸோ அந்த Vivo Next ஒரு ஹை அண்ட் ஃபோன். அது இந்த வாட்டி ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒரு பாப்அப் கேமராவை கொடுத்துருக்காங்க. அதுவும் 2nd ஜென்ரேஷன் பாப்அப் கேமரான்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 1st ஜென்ரேஷனில் இவங்க Vivo Nextல கொடுத்ததை விட இந்த பாப்அப் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாப்அப் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான கேமரா தான். அதே இது நீங்கள் கூகுள் கேமராவில் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷாட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஓவரால் நான் சொன்ன 5 ஃபீச்சர்ஸ்லேயுமே இதுதான் ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லணும். ஸோ இதுதான் Vivo V15 Proவோட டாப் 5 ஃபீச்சர்ஸ். ஸோ 30,000 ருபீஸ்க்கு உள்ளால் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸோடைய ஸ்மார்ட் ஃபோன் இதுதான்.
ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்குறதுக்கான பை லிங்கை கீழே கொடுக்குறேன். வாங்குறதா இருந்தால் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். ஸோ until next time, I'm Maxo. Goodbye.